ஆமா, தாத்தா எப்படி இருப்பாரு? புரியல. தாத்தா எப்படி இருப்பாரு? எந்த தாத்தா? உங்க தாத்தா, அதாவது நம்ம தாத்தா. இப்ப எதுக்கு அதை திடீர்னு கேக்குற? சொல்லு. நீயும் தானே பாத்திருப்ப, அவரை மறந்துட்டியா? நான் தூரத்துல பாத்திருக்கேன், அதுவும் ரொம்ப சின்ன வயசுல. அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லையே. எனக்கும் தான் பெருசா ஞாபகம் இல்ல. வீட்ல ஒரு போட்டோ இருந்தது. அந்த போட்டோல தாத்தாவை எப்படி பார்த்தனோ அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வீட்ல போட்டோ இருக்கா? ஏன் கேக்குற? இல்ல, அதை ஆட்டைய போட முடியுமா? என்ன, வீட்டுக்கு போய் நான் அதை எடுத்துட்டு வரணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு எனக்கும் தெரியும். மாமாவை விட்டு எடுத்துட்டு வர சொல்லலாம். அது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான். அதை நான் ஸ்கூல் படிக்கும் போது பாத்திருக்கேன். இப்போ அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே. ஓ, அதெல்லாம் சரி, எதுக்கு இப்போ தாத்தா போட்டோவை கேக்குற? அம்மாச்சி ஆசைப்பட்ட மாதிரி அவங்களும் தாத்தாவும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை வரைஞ்சு கிஃப்டா பண்ணலாம்னு யோசிச்சேன். அப்படி மட்டும் வரைஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு வையேன், சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அப்படியே அப்பத்தாவோட இன்னொரு ஆசையா நிறைவேற்ற முடியாதா? என்ன ஆசை? நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற போட்டோ. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. சரி, எல்லாம் ஓகே. ஆனா அப்பத்தாவும் தாத்தாவும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை ஆர்டிஸ்ட் வச்சு ரெடி பண்றோம்னு வச்சுக்கோ. அதை எப்படி நாம கொடுக்க போறோம்? நம்ம ஃபங்க்ஷனுக்கு போறோமா? போகணும் தான், ஆனா கண்டிப்பா போவோமான்னு தெரியல. போனா கொடுக்கலாம். நீ பேசுறது எனக்கு சுத்தமா புரியல. நீ அந்த பக்கமும் பேசுற, இந்த பக்கமும் பேசுற. நான் எதை தான் எடுத்துக்கிறது? பிறந்த நாளைக்கு நம்ம